இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 5ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இந்த இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறை வார்த்தைகள் 10-13 முடிய. அந்நாள்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிர்கள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிர்கள் என்னை சுற்றி இறுக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலிலிருந்து அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 31 42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயலுக்காக அல்ல, இறைவனை பரித்துரைப்பதற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை. ஆனால் அவர் அவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த நகரில் ரவுடிகளின் அட்டகாசம் எல்லை மீறி போனதால் அவர்களின் கொட்டத்தை அடக்க காவல்துறை அதிகாரி ஒருவர் இதற்காகவே நியமிக்கப்பட்டார். அவர் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒரு கிறிஸ்தவர். தனக்கு கொடுக்கப்பட்ட பணியினை சிறப்பாக செய்து கொண்டிருந்த அந்த காவல்துறை அதிகாரிக்கு ரவுடிகளிடமிருந்து எதிர்த்தாக்குதல் வராமல் இல்லை. ஒரு நாள் இரவு வேளையில் அவர் ரவுடிகளை பிடிக்கும் பணியில் இருந்தபோது ரவுடி ஒருவன் தன்னிடமிருந்த துப்பாக்கியால் அவரது மார்பை நோக்கி சுட்டான். இது சற்று எதிர்பார்த்திராத காவல்துறை அதிகாரி குண்டு தன்னுடைய மார்பை துளைத்து எப்படியும் தான் சாகப்போகிறோம் என்றுதான் நினைத்தார். ஆனால் குண்டு அவரது மார்பில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் அணியும் முத்திரையில் பேட்சில் பட்டதால் அவருக்கு எதுவுமே ஆகவில்லை. அப்போது அவர் எதிரிடமிருந்து பாய்ந்து வந்த குண்டு கொஞ்சம் மேலேயோ அல்லது கொஞ்சம் கீழேயோ பட்டிருந்தாலும் உயிருக்கு ஆபத்துதான். நல்ல வேளை குண்டு முத்திரையில் பட்டதால் உயிருக்கு எந்த ஓர் ஆபத்தும் இல்லை. கடவுள்தான் என்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று கடவுளுக்கு நன்றி சொன்னார் அந்த காவல்துறை அதிகாரி. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கையோடு இருந்த அந்த காவல்துறை அதிகாரியை இன்றைய இறை வார்த்தை கடவுள் தன் அடியார்களோடு இருந்து
அவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார் என்ற செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுளின் வார்த்தையை தன் சொந்த மக்களிடம் அறிவித்தவர் இறைவாக்கினர் எரேமியா. ஆனாலும் அவர்கள் அவர் அறிவித்த செய்தியை கேட்காமல் அவரை வீழ்த்த அவருக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுகிறார்கள். அப்போதுதான் இறைவாக்கினர் எரேமியா, ஆண்டவர் வலிமை வாழ்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார் என்று கூறினார். இவ்வாறு அவர் கடவுள் தன்னோடு இருப்பதை நன்கு உணர்ந்தார். நற்செய்தியில் இயேசு தன்னை இறைமகன் ஆக்கிக் கொண்டார் என்பதற்காக யூதர்கள் அவர் மீது கல்லெறிய பார்க்கிறார்கள். முன்னதாக அவர்கள் இயேசுவின் மீது 2 முறை கல்லெறிய பார்த்தார்கள் என்று யோவான் நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். இது 3வது முறை. யூதர்கள் இயேசுவின் மீது கல்லெறிய முடியவில்லை, ஏனெனில் அவரது நேரம் இன்னும் வரவில்லை. அதைவிடவும் கடவுள் அவரோடு உடனிருந்தார். கடவுளுடைய வழியில் நடக்கும்பொழுது இறைவாக்கினர் எரேமியாவிற்கும் இயேசுவுக்கும் வந்த ஆபத்துகள் போல நமக்கும் வரலாம். இத்தகைய வேளையில் நாம் கலங்கிடாமல் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவரது பணியை செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு, இறைப்பணிக்கு என்று வந்துவிட்டால் எதிர்ப்புகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். கடவுளின் அடியார்களுக்கு மலை போல் துன்பம் வந்தாலும் கடவுள் அவற்றை பனி போல் மாற்றிவிடுவார். ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்வோரை ஆண்டவர் காத்திடுவார். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார், அவர் தம் உயிரை காத்திடுவார் என்று திருப்பாடல் 121ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் பாதுகாப்பை உணர்ந்தவர்களாய் அவரது பணியை திறம்பட செய்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.